இங்க ஒரு காமெடி மட்டும் இங்க நாளைக்கு தான் காமெடி தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. விளையாடும் கரையில மண்டலம் கடலாடும் படை கொண்ட பூர்வலம் தமிழ்தானே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது கங்கிலும் இருக்குது, மிமிக்ரி இருக்கு, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. நாளைக்கு வந்து டான்ஸ் காமெடி. ஈவினிங் 6 o'clock we are Jaffna in Mega Star Night Show. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பலாலி சர்வதேச விமான நிலையம். பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்றைய நாளில் இந்தியாவிலிருந்து இசைப்பிரபலங்கள் அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் எல்லாமே வந்து வராங்க. ரோபோ சங்கர், கிங்காங் அப்படியாக நிறைய பேர் வந்து வராங்க. நேற்றைய நாள்லையும் நிறைய பாடகர்கள் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. இன்றைய நாள்லையும் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட இசைப்பிரபலங்கள் சஞ்சனா பாடகி சின்ன பிள்ளை எல்லாருக்குமே தெரியும். அந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து வெறியினம் இன்றைய நாளில் யாரை வராங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த காலையில் வந்து பார்க்க போகிறோம். அவங்க ஏன் வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண்டத்தரிப்பு பிரான் பெற்று பெரிய அளவு முருகன் கோயிலினுடைய வருடாந்த உற்சவத்தில் நாளைய நாளில் தேர் திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. அந்த தேர் திருவிழாவினுடைய உபயோகாரங்கள் எல்லாமே வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் இரவில் ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. அந்த இசை நிகழ்ச்சிக்காகத்தான் இவ்வளவு பேரும் வராங்க. இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து பார்ப்போம். வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போது பலாலி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். எங்களோட கோயில் பிரான்பற்று பண்டத்தெருப்பு பிரான்பற்று பெரியவள முருகன் கோயில் தேர் திருவிழா முன்னிட்டு நாளை நடக்க போகிற மெகா மியூசிக் ஷோவுக்கு பிரபல பாடகர்கள், ஆக்டர்ஸ், கல்பனா, இந்தியன் ஆர்டிஸ்ட் மூன்று எல்லோரும் 15 பேருக்கிட்ட வருகிறோம். நாளைக்கு உங்களை எல்லோரும் நான் எதிர்பார்க்குறோம். எங்கள் கோயில் சார்பாக மாலை 7 மணிக்கு கலைமகள் வித்தியாலயத்தில் நடக்கப்பெறும் என்பதை அன்புடன் அறிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஃப்ளைட் வந்துட்டு பாருங்கள். அந்த ஃப்ளைட் வந்து பார்க்குறதுக்காக நிறைய குழந்தைகளை வந்து கூட்டி கொண்டு ஃபேமிலியாக வந்துருக்காங்க. பாருங்கள், போய்கொண்டுருக்காங்க. இந்த ஃப்ளைன் வாரதை வந்து பார்க்குறதுக்காக குட்டீஸ் எல்லாம் வந்து ஓடிக்கொண்டிருக்கணும். பாருங்க, ஃப்ளைட் வந்து இப்போ இறங்கி அந்த இருப்பிடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே குட்டீஸ் எல்லாம் நின்று பார்த்துட்டீங்க. வந்து ஏற்றி கொண்டு போகிறதுக்காக பாருங்க, ரெயின்ஸ் ஓவர்லாம் வந்து நிற்கிது பாருங்க. அது நிறைய காரெல்லாம் வந்து நிற்கிது. எங்களுடைய ஈழத்து கலைஞர் வாய்சன் முற்றுகையிட்ட யூடியூபர்ஸ் என்னென்ன இந்த இது கூட போடுங்கள் தமிழ் என்னதுக்கு கேப் நான் அதுக்கு வரையில நான் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தேன். எப்படியும் அங்க இந்தியாவில் இருந்தாலும் உங்களோட பொடியல் மாதிரி இருக்குதோ போய் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு உண்டு. ஒரு லட்சம் கொண்டு கொண்டு வர. ஓகே, நன்றி. வேற என்ன வேணும்? அடுத்த என்ன பிளான்? அடுத்த படம் இன்னொரு படம் சைன் பண்ணிருக்கிறேன். ஸோ 2வது படம் ஒரு பாட்டு படிக்க விடுங்க. என்ன பாட்டு படிக்கிறது? வீரம் விளையாடும் கரையில மண்டலம் கடலாடும் படை கொண்ட பூர்வலம் தமிழ்தானே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது கங்கிலும் அடக்கு முறைகளை உடைத்து இறந்து தலை நிமிந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை உனக்கு எனக்கு மேன உயரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த பிதி தாகம் எடுத்து அந்த வானில் பிறந்து அந்த வானம் வளர்ந்த கரை கால பிறந்த படை மண் என்னது கடை உன் என்னது கடை என் என்னது அந்த வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில மறக்கத முடியாது முப்பாட்டன் ராவணன் 10 தல ரத்தத்தில் ஒரு பொற்கொடி மலர்ந்தது. நன்றி, வணக்கம். பாருங்க, எங்களுடைய இனிமை மைந்தன் எங்களுடைய ஊரை சேர்ந்தவர், பெருமையா இருக்கு, வாய்சன்.
ராசையா அவர்கள் இப்போ வந்து போகிறார். வீடியோ எடுத்துனே ஓகே விடுதல் இசை பிரபலங்களை இந்திய பாடகர்களை எல்லாருமே வந்து வரவேற்கிறதுக்காக எல்லா நடிகைகளும் இதில் நிற்கணும். பாருங்க கையில் மாநிலங்கள் வச்சுருந்தேன் பாருங்க. சங்கர் எல்லாருக்கும் வந்து போகிறதுக்காக ரெடியாக நிற்கணும் வரவேற்கிறதுக்காக அதில் வந்து ஆவலோட வந்து பார்த்தோம். வழிவிடுங்க ஜாக்கெல்லாம் வந்தோன்றைக்கு நம்ம படியில் வந்தோன்றைக்கு நம்ம எல்லாரும். ஓகே இசைப்பிரபலங்கள் புண்ணியாவாரா ஒரு சங்கர் வந்து பாருங்க வெள்ளை ஷர்ட்டு போட்டு சும்மா கண்ணாடி எல்லாம் போட்டு மாசா தான் பாடுறாரு அண்ணன் பாருங்க. நல்லா நிற்கிறேன் ரெடியா வரவேற்கிறதுக்காக. எல்லாம் விடுங்க ஆக்கெல்லாம் வந்து நிற்கிறேன் வயலில் பெரிய இது போட்டா என்ன போட்டு அப்படி எழுதிடுவோம் அப்படி இல்லை கிங்ஸ் எல்லாம் வந்து நிற்கணும். வணக்கம் கொஞ்சம் பின்னுக்கு வாங்கல எல்லாம் அவங்களுக்கு மாலை போட்டுருக்காங்க. மாலை போடுறாங்களா விடுங்க இருக்கா போட்டு போடுஞ்சால வாங்க ப்ளீஸ் பாதி அவனுக்கு சின்னாக்கள் நான் வாங்கிஞ்சாலாமா நீங்கள் நான் வாங்கிஞ்சால ஒவ்வொரு சங்கரவர்களுக்கு மாலை போட்டு முன்னாடி போட்டு மாலை போட்டு உள்ளுக்கு போட முடியல மாலைகள் எல்லாம் வந்து போட்டு வரவேற்று வராங்க. அப்படியா வாங்க வாங்க எல்லாம் எல்லாம் வந்தோம். வணக்கம் அப்படி சொல்லுங்க. ஓகே வாங்கண்ணா. நாளைக்கு ஒரு அற்புதமான பகடியான நிகழ்ச்சி. பகடியான பகடி பகடியாக கதைச்சிருக்கிறேன். மிமிக்ரி இருக்குது, மிமிக்ரி இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே தெரியும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நான் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன். ஓகே உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களை மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போகிறாங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா நான் எங்களால் ட்ராவல் பண்ணவே முடியாது. அதற்கு எப்போதும் தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து கரம் சிரம் தாழ்த்தி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே அப்படியே வாங்க அங்கே அதில் கையில் கமெண்ட்ஸ் முத்தமிழ் அது எங்கள் அப்பா அது அப்படியா நாளைக்கு தெனாலி கமல் நாளை வருவாங்க குரல்ல இங்க ஒரு காமெடி மட்டும் நாளைக்கு தான் காமெடி தூக்கி அடிச்சிடும் பாத்துங்க. ஓகே அண்ணா வேறங்க அண்ணனுடைய மிமிக்ரிக்கு வந்து நாங்கள் அடிமை அப்படிதான் சொல்லணும். அந்த வர சின்னங்கள்லாம் வாக்கெல்லாம் இசைப்பிரபலங்கள் எல்லாருமே வந்து வரையணும். அவர் அங்கே போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு. கல்சாமி குத்தேகாரர்
என்ன பாட்டு படிப்பீங்களாண்ணே நாளைக்கு? கேட்டீங்கல்ல வந்தாலும் கவலைப்பட்டதா? வந்தாங்க. அப்புறம் பாண்டியராஜ் சார் வந்தாங்க, மன்சூரியன் சார் வந்தாங்க. ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் வர முடியாததால வீட்டுக்கு வந்து மணமக்களை வந்து வீட்டுக்கு வந்து வாழ்த்துறாங்க. கூப்பிட்டு வாழ்த்துனது யாரு வீட்டுக்கு ஆஃபீஸ் கூப்பிட்டு வாழ்த்துனது மக்கள் செல்வம். ஆமாம், விஜய் சேதுபதி சார் அவரும் வந்து தெலுங்கு படம் ஹைதராபாத்துக்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிஏ வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு வர வச்சு மணமக்களை வாழ்த்து பேசுகிறாங்க. நாளைக்கு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு? நாளைக்கு வந்து டான்ஸு, காமெடி எல்லாமே அப்படி பண்ண போகிறோம். செய்ய போறீங்க வேற லெவலில், நீங்கள் வேற லெவலில் இறங்கி செய்ய போறீங்க இப்போ. ஆமாம், அப்போ கூடாது. நீங்கள் இதான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் இது? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் என்ன? ஓகே ஓகே. ஈழத்தமிழர்கள் சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? என்ன சார்? ஈழத்தமிழர்கள் அது எப்பவுமே ரொம்ப எல்லாமே நம்ம ரத்த உறவு தான். ஆமாம், எல்லாமே நம்ம ரத்த உறவு. ஆமாம், நம்ம ரத்த உறவு தான். அவங்க பேசுகிற அந்த தமிழே ரொம்ப இனிமையாக இருக்கும். அவங்க பழகிறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் வந்தது பெரிய சந்தோஷம். வரவேற்பு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்தது பெரிய சந்தோஷம். சரி, வாங்கண்ணா. படம் எடுக்க போறீங்களா? இல்லை தானே? இதில் பாருங்க, கிங்ஸ்லி அண்ணா வந்து ஓகே வந்துட்டு ஒரு சில வரிகள் அவர் பேசின மாதிரி கேப்டன் ஐயா மாதிரி இனி ஒரு தமிழகத்தில் வேறு எந்த ஒரு நடிகனுக்கும் அப்படி ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான். அது ஒரு ஹிஸ்ட்ரி. கேப்டன் பிரபாகரன் தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இன்றைக்கி அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து ஆலயமாக மாறி இருக்கு, மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறி இருக்குன்னா அது வந்து அவருடைய எண்ணம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். இனி எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது. நான் அவரோட பழகின நாட்கள் நிறைய, சாகும் தருவாயில் முதற்கொண்டு கூட இருந்தேன். ஸோ அவருக்காக நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு டைலாக், ஜாதி ஜாதிங்கிறீங்க, ஜாதியோட ஒன்றை பெற்றுச்சு உங்கள் அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன், எதிரிக்கு நெருப்பாக இருப்பேன். கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்சில் இருந்த கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா. இலங்கையிலும் அவரை நாங்கள் நேசிக்கிறோம். கேப்டன் பிரபாகரன் என்ற அந்த படத்தை எங்களால் மறக்க முடியாது. இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க, கொண்டாடணும் அவரை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் போகிற யாராக இருந்தாலும் பசின்னு ஒருத்தர் வந்துட்டா இன்னைக்கு வரையும் 1000, 2000, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டே அந்நியாருக்கும் அவங்க வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டு அந்நியாருக்கும் ஐயா குடும்பத்தை ரொம்ப நன்றி. ரொம்ப அவருடைய கலையை அப்படியாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாணத்துக்கு வந்துக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாழ்ப்பாண மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சில வருடங்களாக நான் இங்கே வரல. லாஸ்ட் இயர் கொலம்போ கூட வந்திருந்தேன். யாழ்ப்பாணம் வர்றதுக்கு ஒரு 4-5 வருஷமாக வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி திரும்பி இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக நிறையா கலைஞர்கள் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய வாகனங்கள்லாம் வந்தீங்கன்னு சொல்லி எல்லா வாகனங்களும் வந்து இவங்களை பிரபலங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக தான் அந்த வாகனங்கள் எல்லாம் வந்தவங்க. இல்லை பாருங்கள், ஒரு வந்து நல்ல இனிமையாக வந்து காய்ச்சிருந்தாங்க. ரோபோசங்கர் சார் வந்து நிறைய நேரமாக நின்று எல்லாரோடையும் வந்து காய்ச்சிட்டாரு. உண்மையாக அவ்வளோ சந்தோஷம். இப்போ வந்து நிற்கிறார் பாருங்க. இப்போ வந்து ரெண்டு எல்லாரோடையும் வந்து நல்ல இனிமையாக வந்து காய்ச்சி நிற்கணும். லக்கேஜ்
ஐயா லக்கேஜ் மட்டும் இதில் மாற்றிருங்களேன். Tomorrow evening 6 o'clock we are Jaffna in Mega Star Night show. Don't mistake me. Everybody be seated in 6 o'clock.